ஹாய் நண்பர்களே, சினிமா நடிகரும் டிவிகே தலைவருமான நம்ம விஜய் அண்ணா NDTVல ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த இன்டர்வியூவில் விஜய் அண்ணா கிட்ட நேரடியாகவே ஒரு சில கேள்விகள்லாம் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு விஜய் அண்ணா சொன்ன தெளிவான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல பேட்டி எடுக்கிறவங்க விஜய் அண்ணா கிட்ட கரூரில் உங்களை பார்க்க வந்து இறந்தவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு விஜய் அவர்கள், நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்னு. அது மட்டும் இல்லை, நான் பொது வழியில் பேசும்போது இன்னுமே என் கண்ணுக்கு அது வந்துட்டு போகுது அப்படின்னு விஜய் அண்ணா சொல்லியிருக்காரு. இரண்டாவதாக பேட்டி எடுக்கிறவங்க, நம்ம எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி ஜனநாயகன் படம் போஸ்ட்மேன் ஆயிருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு விஜய் அண்ணா கிட்ட கேட்டதுக்கு அதுக்கு விஜய் அண்ணா சொன்ன பதில், நான் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே இதுக்கெல்லாம் ரெடியா தான் இருந்தேன், ப்ரிப்பேர்டா தான் இருந்தேன், என் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பண்ணுவாங்கன்னு எனக்கு முதல்ல தெரியும் அப்படின்னும், ப்ரொடியூசரை நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன், பட் அந்த படத்தை வச்சு என்ன மடக்கலான்னு பாக்குறாங்க, அது என்னைக்குமே நடக்காது அப்படின்னு விஜய் அண்ணா சொல்லியிருக்காரு. இதுல இருந்தே தெரியுது விஜய் அண்ணா யார்கிட்டயும் கூட்டணி போக மாட்டாருன்னு. பேட்டி எடுக்கிறவங்க அடுத்த கேட்டாங்க, நீங்க திடீர்னு சினிமா விட்டு வந்திருக்கீங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு விஜய் அண்ணா கிட்ட கேட்டதுக்கு விஜய் அவர்கள் சொன்ன பதில் என்னன்னா, நான் தெளிவா தான் முடிவு எடுத்து வந்தேன், இதை பத்தி நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பிளான் போட்டுட்டேன், இப்போ நான் தெளிவாவே முழு டைமாவே நான் அரசியல்வாதியா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமே விஜய் அண்ணா எனக்கு சினிமா வேண்டாம், நான் அரசியல்வாதியா தான் முழு டைமும் இருப்பேன்னு சொன்னது பிரமிக்க வைக்குது. அடுத்ததாக பேட்டி எடுக்கிறவங்க கேட்ட கேள்வி, நீங்க அமைதியா இருக்கிறத எல்லாருமே விமர்சிக்கிறாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு விஜய் அண்ணா சொன்ன பதில், நான் எங்க பேசணுமோ அங்க பேசிட்டு தான் இருக்கேன், நான் அமைதியா இருக்கிறனால நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு விஜய் அண்ணா சொல்லியிருக்காரு. பேட்டியாளர் கேட்ட அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்க அரசியல்ல ஹிஸ்டரி பதிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதாவது நீங்க அரசியல்ல ஒரு கிங் மேக்கர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு விஜய் அண்ணாட்ட கேட்டதுக்கு விஜய் அண்ணா ஷாக் ஆகி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. என்னன்னா, நான் அரசியல்ல கிங் மேக்கரெல்லாம் ஆகணும்னு நினைக்கல, நான் இந்த வாட்டி எலெக்ஷன்ல 26ல கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு பேட்டியாளர் கேட்ட முக்கியமான கேள்வி என்னன்னா, உங்களுடைய ஃபேன் பேஜ்ல அப்படியே ஓட்டர்ஸா மாறும் நீங்க நம்புறீங்களா அப்படின்னு விஜய் அண்ணாட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு விஜய் அண்ணா சொன்ன பதில், கண்டிப்பா மாறும், பிகாஸ் அதுதான் ஒரு மூமெண்டாவே 26க்கு அப்புறம் நடக்க போகுது, அண்ட் அவங்க தான் என்னுடைய பேக் போன்ஸும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காரு.